தக் லைஃப் டைரக்டர் மணிரத்னம் இயக்கத்தில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன், அதுக்கடுத்து நம்ம எஸ்டிஆர் அவர்கள் இருவரும் சேர்ந்து நடிக்க நம்ம ரகுமான் மியூசிக்கில் இப்போதைக்கு ஜூன் 5 உலக அளவில் ரொம்பவே கிராண்டாக வெளிவர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் திரைப்படம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா விக்ரம் அப்படின்ற ஒரு மாபெரும் வெற்றிக்கு அப்புறமா நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்து இந்தியன் 2 அப்படின்ற ஒரு திரைப்படத்தை கொண்டு வந்தாங்க. எதுக்குடா கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த திரைப்படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் எனக்கு டேரக்டர் மேலே சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது. இந்த படத்து மேலே நம்பிக்கை இல்லை. எப்படி இருக்கும், என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த படம் வெளிவரப்போகுது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த படத்துடைய ப்ரொமோஷன் ஒர்க் மேலே செம காண்டில் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் வருது, அந்த போஸ்டரில் எஸ்டிஆர் உடைய பேஸை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ பேனராக யூஸ் பண்ணும்போது இப்போ அங்கங்கே போர்டிங் போடுவாங்க இல்லையா, அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உலகநாயகன் அவருடைய போஸ்டர் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி எஸ்டிஆரை எந்த இடத்துலையும் அவங்க காட்டவே இல்லை. அவங்க என்ன மாதிரி இந்த படத்தை வெளியே எல்லாருக்கும் காட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த படம் வந்து முழுக்க முழுக்க உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அவருடைய படமே தான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த போர்டிங் எல்லாம் அப்படி இருக்கு. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், உள்ளுக்குள்ள என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம எஸ்டிஆர் அவருடைய போர்ஷனுமே இந்த படத்துலேருந்து இன்னும் ட்ரிம் பண்ண சொல்லியிருக்காராமா. அவருடைய போர்ஷன் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. என்னுடைய போர்ஷன் கொஞ்சம் டம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, இதை கொஞ்சம் கட் பண்ணி அதை கொஞ்சம் தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒர்க்குமே இப்போதைக்கு உள்ளுக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. படம் வெளிவந்ததுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்துடைய முதல் பாடல் கூடி சீக்கிரம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. நாளைக்கு அந்த சாங் இப்போதைக்கு ரொம்பவே கிராண்டாக ஒரு ஈவெண்ட் வச்சு லான்ச் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக அந்த பாடலை நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தான் எழுதியிருக்காப்புல. லாஸ்ட்டாக விக்ரம் படத்தில் பத்தல பத்தல சாங்கை அவர் தான் எழுதியிருந்தாப்புல. அதுக்கடுத்து எனக்கு தெரிஞ்சு மெய்யழகன் படத்துலையுமே ஒரு சாங் ஏதோ அவர் பாடி எழுதியிருந்தார்னு நினைக்கிறேன். ஸோ அதை தொடர்ந்து இந்த தக் லைஃப் படத்துலையுமே ஒரு சாங்கை அவர் தான் எழுதியிருக்காப்புல. அது இன்னும் சாங்குடைய பேருங்க ஜிக்கிச்சாமோ ஏதோ வரும். ஸோ சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஸோ நாளைக்கு இந்த படத்துடைய முதல் பாடல் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது வெளி வந்ததுக்கப்புறம் அதை பார்த்துட்டு, அதை கேட்டுட்டு அது எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி அப்புறமா நம்ம லேட்டராக பார்ப்போம்.